குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் குழந்தைங்களுக்கு அந்த டோல் ஃப்ரீ வந்தது வந்து வரவேற்கத்தக்கது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சில விஷயங்கள் எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, இது வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற விஷயம். நடந்து முடிஞ்சு அது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதா இருக்கலாம், பனிஷ்மென்ட் கிடைக்கிறதா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல, அந்த நேரத்தில நடந்தது நடந்தது தான். அப்ப அந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி பாதுகாத்துக் கொள்றது? ஏன்னா எல்லா இடத்துலயும், எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பெரியவங்களோ அல்லது அவங்கள பாதுகாக்கிற நபரோ இருக்க மாட்டாங்க. அவங்க இல்லாதனால தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல அவங்கள எப்படி அவங்க பாதுகாத்துக் கொள்றது? அவங்க கையில கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து கையில இருக்கிற பொருளா இருக்கலாம். எத வச்சு அவங்கள பாதுகாத்துக் கொள்றது? இது குழந்தையிலேருந்து ஸ்கூல்லேருந்து சொல்லி தரணும் அப்படின்றது தான். இது வந்து தற்காப்பு கலை கத்துக்கலாம், அது கத்துக்கலாம். அதெல்லாம் வந்து செகண்டரி. நிச்சயமா கத்துக்கணும். அது இன்னொன்னு அ அது வந்து வேற. கையில இருக்கிறத வச்சு எப்படி அவங்கள பாதுகாத்துக் கொள்றது? அப்படின்றத வந்து குழந்தையிலேருந்து ஸ்கூல்லேருந்து சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றது நான் பார்க்குறது. அது மட்டும் இல்லாம இது வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் தான். ஆண் குழந்தையும் சேர்த்து தான். குழந்தைங்கன்னு பொதுவா நம்ம வந்து இத பார்க்கணும். இது மனநிலையிலயும் அவங்கள பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அந்த மனநிலையிலேருந்து எப்படி சைக்காலஜிக்கல் ரீதியா அவங்கள கொண்டு வருது, அதுக்கு மனநிலை ஆலோசனை குடுக்கணும் அப்படின்றது வந்து நான் பார்க்குறது. இது மட்டும் இல்லாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க வந்து யாராவது நம்மள காப்பாத்துவாங்க. இவங்க இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க அப்படின்றது காத்துட்டு இருக்காம, அந்த நேரத்தில தன் கையில என்ன இருக்கோ அத வச்சு அவங்க பாதுகாத்துக்கணும். ஏன்னா இதே மனநிலை தான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு விஷயத்தில ஃபெயிலியர் ஆயிட்டாலோ, வேலையிலயோ அல்லது பிசினஸ்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போதோ, அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா, அத அத சரி பண்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. இது வந்து தானா சரியாகும். அல்லது கடவுள் காப்பாத்துவாரு. அல்லது யாராவது ஒருத்தவங்க நம்மள கை குடுத்து தூக்கி விடுவாங்க. இந்த விஷயங்கள் தோன்றதுக்கெல்லாம் காரணம் வெயிட் பண்றது தான். அல்லது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறது தான். அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல இருந்து நம்ம தான் நம்மள காப்பாத்திக்கணும். நம்ம எப்படி நம்மள காப்பாத்திக்கிறதுன்றத சொல்றது தான் சரியானதா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோன்றது. தன்னைத்தானே எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றது நான் பார்க்குறேன். அந்த சூழ்நிலையை வந்து அவங்க எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்றத கத்துக் குடுத்துட்டோம். ஸ்கூல்லேருந்தே கத்துக் குடுத்துட்டோம்னா, நிச்சயமா இந்த சூழல் மாறும் அப்படின்றது எனக்கு தோன்ற ஒரு